வேடந்தாங்கல் போன்ற எத்தனையோ பறவைகள் சரணாலயத்தை நீங்கள் அறிவீர்கள். அங்கே வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் வந்து கூடுகின்றன என்பதையும் அறிவீர்கள். ஆனால் நம்மில் ரொம்ப பேருக்கு தெரியாது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் அவை பறந்து வருகின்றன. பறக்கும் போதுதான் தூங்கிக் கொள்ளவும் வேண்டும் என்பது போல் ஆயிரக்கணக்கான சைபீரியாவில் இருந்தெல்லாம் பறவைகள் வருகின்றன. வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில், நான் சிரிக்காக்குளம் பக்கத்தில் ஒரு கிராமம் கூட பார்த்திருக்கிறேன், வெளிநாட்டிலிருந்து அங்கே பறவைகள் வருகின்றன. மதுரை பகுதியில் நரிமேடா அது மாதிரி ஒரு பகுதி இருக்கிறது, ரங்கன் திட்டு இருக்கிறது. எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் வந்து அங்கே ஜோடி சேர்ந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவை சற்று வளர்ந்ததும் அவைகளை கூட்டிக் கொண்டு செல்லுகின்றன. அடுத்த ஆண்டும் அந்த பறவைகள் அப்படி ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்து பறந்து வந்து அதே கிராமத்தில் அதே மரக்கிளையில் கூடு கட்டுகின்றன, குஞ்சு பொரிக்கின்றன, அவற்றை அழைத்து செல்கின்றன என்கின்ற தகவல் நமக்கு ஆச்சரியகரமாக இருக்கிறது. அதுபோலவேதான் வெளிநாட்டுக்காரர்களில் சிலர் மகா பெரியவளோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்களில் இருந்து அவர்கள் வருகிறார்கள். அவர்களை எது அழைக்கிறது, அவர்களை எது ஈர்க்கிறது என்பது நம்முடைய விவரிப்புக்கு உட்படவில்லை. எங்கோ இருக்கும் ஒரு பறவை எத்தனை எத்தனை கடல் தாண்டி இங்கே நமது மரக்கிளையில் இணையுடன் வாழ வருகிறது. இப்ப புரிகிறதா? எங்கோ இருக்கும் ஒரு பறவை எத்தனை எத்தனை கடல் தாண்டி இங்கே நமது மரக்கிளையில் இணையுடன் வாழ வருகிறது. எங்கோ இருக்கும் ஓர் உயிரை இங்கே எதுவோ ஈர்க்கிறது. எதிரில் கரைந்து நிற்பதில்தான் எல்லா இன்பமும் இருக்கிறது. எதிரில் கரைந்து நிற்பதில்தான் எல்லா இன்பமும் இருக்கிறது. ஒரு அழகான கதையை நமக்கு இங்கே சொல்ல வருகிறார் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள். அவர்கள் ஒரு நடன மாது என்று உங்களுக்கு தெரியும். பரதநாட்டியத்தில் இந்த உலகத்தில் தலை சிறந்த பரதநாட்டிய கலைஞர் அவர் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் யாருக்கும் இருக்காது. இது என்னுடைய குருநாதர் சொன்ன மொழி. இந்த உலகத்தின் தலை சிறந்த பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள். அவர் பெரியவர்பால் வைத்திருந்த அன்பை பற்றி, பெரியவர் அவருக்கு காட்டிய வழிகளை பற்றி கதை கதையாக சொல்லிக் கொண்டு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியிலே அவையும் கட்டாயம் இடம்பெறும். அவர் டாக்டர் பட்டம் அவருடைய நடனத்திற்காக அவர் வாங்கவில்லை. கரணங்களை பற்றிய அவருடைய ஆராய்ச்சிக்காக அது வழங்கப்பட்டது. அது பெரியாருடைய ஆசீர்வாதத்தால், நேரடி வழிகாட்டுதலால் நிகழ்ந்தது என்று பத்துகா என்று நாங்கள் அன்புடன் அழைக்கின்ற டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லுகிறார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன் என்று அவர் எத்தனையோ பட்டங்கள் வாங்கியிருந்தாலும் மிக அன்பாகவும் அணுக்கமாகவும் அனுசரணையோடும் நலம் விளைகின்ற நோக்கத்தோடும் அனைவரோடும் பழகுகின்ற காரணத்தால் அவர் அக்கா என்றே கொண்டாடப்படுகிறார், பத்துகா என்றே கொண்டாடப்படுகிறார். ஒரு ருஷ்யரை பற்றியும் ஒரு அமெரிக்கரை பற்றியும் அவர் சொல்லி இருக்கின்ற தகவல்கள் மிக சுவாரஸ்யமானவை. ஒருவர் பேராசிரியர் ரிபக்காவ். இந்த ரஷ்யன் பெயர்களை உச்சரிப்பது சிரமம்தான். கோசிஜினும் இல்ல, காசிஜினும் இல்ல, காசிஜின் என்று ஒரு ரஷ்ய பிரதமர் இருந்தார், ரிபக்காவ். அவர் மன்னிப்பார் என்று நினைக்கிறேன் என்னுடைய உச்சரிப்பை. அவர் ரஷ்ய தூதரகத்தின் மூலமாக நம்முடைய பத்துகா அவர்களுக்கு பரிச்சயமானவர். பெரியவரை பற்றி பேசாமல் இருப்பாரா அக்கா? நிறையவே பேசியிருப்பார். எனவே அந்த ரிபக்காவ் பேராசிரியருக்கு 2 ஆசைகள் தான் இருந்தன. ஒன்று, மகா பெரியவரை எப்படியாவது பார்த்து அவரிடம் இவர் தயாரித்து வைத்திருக்கின்ற நீண்ட கேள்வி பட்டியலை அவரிடம் வழங்கி பதில் வாங்குவது. இரண்டாவது, ஒரு வலம்புரி சங்கு அவருக்கு கிடைக்க வேண்டும். இந்த 2 ஆசை தான். இந்த ஆசையோடு காஞ்சிபுரத்துக்கு அவர் வருகிறார். பெரியவர் தங்கி இருக்கின்ற இடத்திற்கு பத்துகாவோடு வருகிறார். வந்த இடத்துல என்ன ஆகிறது? இன்றைக்கு பார்க்க முடியாது பெரியவரை. ஏனென்றால் அவருக்கு காய்ச்சல் கண்டிருக்கிறது. மடத்து சிப்பந்தி ஒன்று சொல்ல, பெரியவாளுக்கு ஜுரம், இன்னைக்கு பார்க்க முடியாது, இன்னைக்கு வந்திருக்கேல நீங்க அப்படிங்கிறார். இவருக்கு வருத்தம், என்னடா அப்படின்ட்டு. சரி, என்ன செய்யறது? அதுக்காக அவர் முடியலன்னா நம்ம எப்படி பார்க்க முடியும்ட்டு அவர்கள் திரும்பி செல்ல எத்தனிக்கிறார்கள். அந்த தருணத்துல அவசரமா ஒருத்தர் ஓடி வராரு. பெரியவா அவங்கள உள்ள கூப்பிடுறா, நீங்க போங்க அப்படின்ட்டு
இவரை கூப்பிடுறாரு, ரெபக்காவை. ரெபக்காவுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க போய் உட்கார சொல்றார் பெரியவர். மகாசாமிகள் எதிர உட்கார்ந்த கணத்திலிருந்து அவருடைய கண்ணிலே ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டே இருக்கிறது. பெரியவர் வந்து புன்சிரிப்போட, நீ ஏதோ கேள்வி எல்லாம் கேட்கணும்னு வச்சிருந்தியாமே. இவர் சொல்றாரு, யாருமே அவர்கிட்ட போய் சொல்லல, நிறைய கேள்விகள் வச்சிருக்கியாமே கேட்கணுன்ட்டு, கேளுங்களேன் அப்படிங்கிறாரு. கையாட்டுறாராம், தாரையா தண்ணி. ஒரு கேள்வி இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு பதில் கிடைச்சி போச்சு, ஒரு கேள்வியும் கேட்கறதுக்கு இல்லை. உங்க ரஷ்ய மொழியில வந்து சமஸ்கிருதம் கலந்துருக்கு தெரியுமோனோ நாரா. பேராசிரியராச்சே தெரியும். ஆனா இந்த உங்க நாட்டுல வடகோடியில அப்படி இல்லையோ அப்படின்னாராம். ஆச்சரியப்பட்டு போனாராம். ரஷ்ய நாட்டுல இந்த வடகோடியில் இருக்கக்கூடிய பகுதியில அந்த மொழியிலே சமஸ்கிருதத்தினுடைய கலப்பு இல்லை போலும். இல்லை, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் என்று அந்த பேராசிரியரும் சொல்லுகிறாராம். இப்படி போகிறது சம்பாஷணை. இவர் கேட்க வந்த கேள்விகள் எல்லாம் கேளாமலே போயின. My Guruji used to say, a master does not answer questions, he destroys them. என் அருமையான வார்த்தை பாருங்க. A master does not answer questions, he destroys them. ஒரு குரு என்பவன் கேள்விகளுக்கு பதில் சொல்பவன் இல்லை, கேள்விகளை கெல்லி எறிந்து விடுகிறான், அதை தீர்த்து விடுகிறான் என்பதே. அதனால் இவர் கொண்டு வந்திருந்த கேள்வி பட்டியல் அதை பிரிப்பதற்கு தேவையே இல்லாமல் போய்விட்டது. அந்த கேள்விகளுக்கான விடை இவர் எதிரே ஒரு சின்ன பூஞ்சை உடம்பிலே அமர்ந்திருக்கிறது. அவ்வளவுதான் அவருடைய அனுபவம். அப்போ அவருக்கு வந்து இன்னொரு ஆசை, வலம்புரி சங்க ஆசை போயிடுச்சு, மறந்து போச்சு. அதை மீறி ஒரு ஆசை பெரியவர்கிட்ட கேட்கிறார், என்ன கேளு, என்ன வேணும் கேளுங்க அப்படிங்கிறார். இல்லை, எனக்கு வந்து ஹிந்து ஆகணும்னு ஆசையா இருக்கு, இந்து மதத்துக்காரனா நான் மாறணும் ஆசையா இருக்கு. அதுக்கு பெரியவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன் இப்பவே நீ இந்துவா தானே இருக்க அப்படிங்கிறார். என்னடா, மனநிலை தான் மதம். மதம் என்கின்ற சொல்லுக்கு கருத்து என்று பொருள், ஒப்பீனியன் என்று பொருள். ஓல்ட் இங்கிலீஷ்ல ரிலிஜன் என்கின்ற சொல்லுக்கு பாண்டேஜ் என்று பொருள். அதற்கு பிறகு அது ஸ்கூல் ஆஃப் தாட் என்கின்ற பொருள் அதற்கு பிற்பாடு வந்தது. ஆனா நம்முடைய மதம் அப்படின்னா ஒப்பீனியன் அர்த்தம், கருத்து, அபிப்பிராயம் அர்த்தம். அதை பொறுத்த மட்டில் நீ இந்துவாகத்தானே இருக்கிறாய் என்று அவர் சொல்ல, ரெபக்கோ இல்ல, நீங்க வந்து எனக்கு ஒரு இந்து பேரை வைக்கணும், அந்த பேரை நாங்கள் வாங்கிட்டு தான் நான் திரும்பி போறேன் ஊருக்கு, எனக்கு ஒரு இந்து பேர் நீங்க வைக்கணும், எனக்கு பேர் வைக்கணும் நீங்க அப்படிங்கிறார். பெரியவர் சிரிச்சுண்ட, உன்னுடைய தோற்றம், உன்னுடைய வெள்ளை தாடி இதெல்லாம் பார்த்தா உனக்கு ரிஷிங்கிற பேர் தான் பொருத்தமா இருக்கும் தோன்றது அப்படி சொல்லி ரிஷி அப்படின்னு. ரிபக்கவ் became ரிஷி. ரிபக்கவ் was christened as ரிஷி by மகா பெரியவா. இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் நமக்கு டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ப்ரொஃபஸர், அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தவர், ராபின்சன், ப்ரொஃபஸர் ராபின்சன். அவர் வந்து கிரீக் பிலாசபியில எக்ஸ்பர்ட். அவர் கிரேக்க தத்துவத்தில் நிபுணத்துவம் பொருந்தியவர் ராபின்சன் அவர்கள். அவரும் அப்படித்தான் பார்க்க வருகிறார். பார்க்க வரும் பொழுது எப்படி உள்ளே செல்வது என்று தெரியாமல் அவர் பாட்டை தன்னந்தனியாக நிற்கிறார் போல் இருக்கு. நேர ஒரு மடத்து சிப்பந்தி வராராம். பெரியவருடைய தொண்டர் ஒருத்தர் வந்து, நீங்க அமெரிக்காலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். ஆமா, அவர் கூட யாரும் இருக்காங்க போல் இருக்கு. இதுல ஹூ இஸ் ராபின்சன் என்று அவர் கேட்கிறாராம். இவர் ஆச்சரியப்பட்டு, நான் தான், உங்களை பெரியவா கூப்பிடுறா அப்படிங்கிறாராம். எப்படி தெரியுது பாருங்க அவருக்கு, ஹூ இஸ் ராபின்சன் என்று கேட்டு அவர் உள்ள போய் பார்க்கிறார். பரமானந்த நிலையை எய்தினேன் என்று ராபின்சன் பரவசம் கொள்ளுகிறார். அப்பேற்பட்ட ஒரு அருமையான அனுபவம் அவருக்கிறது. ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராபின்சன் திரும்பி சென்னையில் வரும் பொழுது மகா பெரியவார் சமாதி ஆயிட்டார். போன் பண்ணி, பத்துக்காக போன் பண்ணி ராபின்சன் கேட்கிறார், மகா பெரியவா எப்படி இருக்கார் அப்படின்னு. இல்ல, அவர் சமாதி ஆயிட்டார். வாஸ் இட் ஜனவரி 8th or 9th அப்படின்னு கேட்கிறார் போன்ல. ஏன் இப்படி கேட்கிறேன் அப்படின்ட்டு அக்கா ஆசன். இல்ல, இந்த 8th 9th நினைக்கிறேன், என்னுடைய ட்ரீம்ல மகா பெரியவா வந்து ராபின்சன் குட் பை அப்படின்னு சொன்னாரு, அதனால கேட்டேன். யாருக்கு எப்படி அனுபவம் எப்படி நிகழ்த்துறாரு நம்ம ஊகிக்க முடிகிறதா? எதனால் அவருக்கு அப்படி ஒரு அனுபவம் என்றுதான் நாம் கருத்து சொல்வதற்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா? அவரவர் அனுபவம் அவரவருக்கு. அதே போல்தான் பத்துக்கா இன்னொரு நிகழ்ச்சி சொல்லுகிறார்கள்.
குயின் ஆஃப் ஸ்பெயின், சோஃபியா என்று அவருடைய பெயர். ஸ்பெயின் தேசத்து ராணி, ராஜகுமாரி. அவர் இந்த சத்தாரா பகுதியில, மகாராஷ்டிரா பகுதியில பெரியவர் முகாமிட்டு இருந்த பொழுது அங்கே தங்குகிறார். ஒரு தேசத்தினுடைய ராணி எங்கேயோ ஒரு கிராமத்தின் அருகில் பெரியவர் தங்கி இருக்கும் போது அங்கே ஏதோ ஒரு சிற்றறையில் தங்குகிறார். அங்க அட்டாச்டு பாத்ரூம் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்தில் ஒரு தேசத்தினுடைய ராணி தங்குகிறார் என்றால் எது அவரை இவர் பால் ஈர்த்திருக்கிறது என்பதை நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? உயிருக்குமான தொடர்பு கடல் தாண்டி அவர்களை வரவழைத்திருக்கிறது. எந்த ஜென்மத்து பந்தமோ அது இந்த ஜென்மத்தில் தீர வேண்டும் என்ற கணக்கு இருக்கிறதோ அதனால்தான் வந்திருக்கிறது. பதுக்கா அவருடைய கேட்கிறாருங்க, அட்டாச்டு பாத்ரூம் கூட இல்லையே, எப்படி உங்களால் தங்க முடிஞ்சதுன்னு கேட்டா, குடிசையில கூட நான் தங்குவேங்க. இவரை பார்க்க வேண்டும் என்றால் குடிசையில் நான் தங்க தயார் என்று சொல்லி அந்த ராணி, ஸ்பெயின் தேசத்து ராணி சொன்ன வாக்கியம் மிகவும் போற்றுதலுக்குரியது, சிந்திக்கத்தக்கது. என்ன சொல்கிறார் அந்த ராணின்னு கேட்டோம்னா, இதோ இவரை தரிசிக்கின்ற இந்த கணம் தான் நான் வாழுகின்ற கணம். மற்ற கணங்கள் எல்லாம் நான் வெறுமே சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற கணம். ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும், உலை துருத்தி கூட சுவாசிக்கிறது, நீயும் சுவாசிக்கிறாய், வேறுபாடு இல்லையா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும். அவரை தரிசிக்கின்ற கணம் தான் வாழுகின்ற கணம். Mere existence is not living. Living is lively existence என்று என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. நம்முடைய பாரத நாட்டினுடைய மிக போற்றுதலுக்குரிய புத்திரியான டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி சொல்லி, இந்த நிகழ்ச்சிகளை வழங்கியதற்காக நன்றி சொல்லி, அடுத்த மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியத்தை பார்ப்போம். மனித மனதில் உயர்ந்த குணம் தயை. அதற்கு உருக்கொடுக்கும்படியான காரியத்தை சரீரத்தால் செய்ய வேண்டும். The highest quality in a human mind is compassion. We must give an expression to that nature, integral feature of our nature through work அப்படிங்கிறார். That daya, that compassion should be expressed through our body in good work, in meaningful work. எப்படின்னு பாருங்க. கருணை தான் நம்முடைய மனித மனதில் உயர்ந்த குணம். இரக்கம் தான் நம்முடைய மனித மனதில் உயர்ந்த குணம். இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்றுளர் சிலர் அறத்தின் நீங்கினார். கம்பன் அரக்கருக்கு டெபினிஷன் கொடுப்பான். இரக்கம் போச்சுன்னா நீ அரக்கன் தான். இரக்கம் தான் தலையாய குணம். ஆனால் இரக்கம் நீங்கிவிட்டால் மனிதன் அரக்கன் ஆகிறான். அந்த இரக்கம் நீங்காமல் எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது? எந்த குணங்களும், நல்ல குணமும் சரி கெட்ட குணமும் சரி, நாம் அதை பாதுகாப்பதன் மூலம்தான் அது நம்மிடம் நிலைக்கிறதே தவிர அதுவாக நிலைத்து விடாது. இது ரெண்டு, கெட்ட குணம் நல்ல குணம் ரெண்டுத்துக்குமே இதை சொல்லலாங்க. They stay in us because we entertain them. Whether it is a good quality or a bad quality, they remain with us not on their own, but because we entertain them, because we nurture them. அப்போ we should nurture this compassion. இரக்கம் என்கின்ற இந்த குணத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். எப்படி பேணி பாதுகாப்பீர்கள் என்றால் அதற்கு ஒரு வழி சொல்லுகிறார். அந்த குணம் தன்னை வெளிப்படுத்தும்படியான காரியங்களில், செயல்களில் இந்த உடலை ஈடுபடுத்த வேண்டும். அப்ப இரக்கமான குணம் எப்படி இருக்கும்? மற்றவர்களுக்கு ஒரு பாத சேவை செய்ய சொல்லும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வணங்க சொல்லணும். அவங்களை அப்படி தோள் கொடுத்து அவங்களை அப்படி அழகா எழுந்து உட்காருவதற்கு வழி செய்ய சொல்ல வேண்டும். தானம், அது சரீரம் இரக்க குணத்தினுடைய எக்ஸ்பிரஷன். புன்னகை, நல்ல புன்னகை, அது ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லையா? ஒரு வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு நாற்காலை இழுத்து போடணும், அது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் கம்பேஷன். எல்லா பசுவுக்கு புல்ல கொடுக்கிறது, அது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் கம்பேஷன். There are million ways through which we can express compassion. அதைத்தான் செய்ய சொல்றார். எனவே மனித மனதில் உயர்ந்த குணம் என்பது தயைதான். அதற்கு உருக்கொடுக்கும்படியான காரியத்தை சரீரத்தால் செய்ய வேண்டும். செய்து என்ன ஆகும்? அல்டிமேட்லி we become an embodiment of that compassion. அதை சொல்பவர் யார்? embodiment of compassion. கருணையின் உருவான, தயையின் வடிவான மகா பெரியவர் சொல்லி இருக்கின்ற இந்த வாக்கியத்தை பற்றி கொண்டு let us also convert ourselves into an embodiment of compassion. இரக்கமே உருவாக நாமும் மாறுவோமாக. வணக்கம்.